السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் பசாயிர் கல்வி நிலையம் தமிழ் பிரிவு நடத்தக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து பல்வேறு விஷயங்களை அறிந்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக நம்முடைய உள்ளங்களால் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்கிற இந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாகிய தவக்குலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அத்தவக்குல் என்பது நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாகும். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தவக்குல் அலல்லாஹி ஜிமாஉல் ஈமான். அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பது என்பது ஈமான், முழு ஈமானும் அதுதான் என்று சொல்கிறார்கள். இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது, அத்தவக்குலு நிஸ்ஃபுத்தீன், அல்லாஹின் மீது தவக்குல் வைப்பது மார்க்கத்தில் பாதி என்று சொல்கிறார்கள். இவ்வாறு தவக்குலினுடைய முக்கியத்துவம் பற்றி அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தவக்குலை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே வலியுறுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்து நம்ல் 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னக அலல் ஹக்கில் முபீன். நபியே, நீர் அல்லாஹின் மீது தவக்குல் வை, நிச்சயமாக நீ தெளிவான சத்தியத்தில் இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல சூரத்து ஹூத் 123வது வசனத்தில் ஃபஅபுதுஹு வதவக்கல் அலைஹ், அல்லாஹுவை இபாதத் செய், அவன் மீது நீ தவக்குல் வை என்று சொல்கிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்துல் ஃபுர்கான் 58வது வசனத்தில் வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணிக்காத உயிரோடு இருக்கக்கூடிய அல்லாஹின் மீது நீ தவக்குல் வை என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறார். அதே போல சூரத்து ஆல இம்ரான் 159வது வசனத்தில் ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும், அல்லாஹுடைய கருணையை கொண்டு நீ அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டாய். வலவ் குந்த ஃபவ்வன் கலீதல் கல்வி லன் ஃபத்து மின் ஹவுலிக், நீ முகத்தில் கடுகடுப்புள்ளவனாகவும் உள்ளத்தில் இறுக்கமுள்ளவனாகவும் இருந்திருந்தால் இந்த மக்கள் உன்னை விட்டு எப்போதோ தூரமாகி இருப்பார்கள். ஃபஅஃப அன்ஹும், அவர்களை நீ மன்னித்து விடு. வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய், பாவ மன்னிப்பு தேடு. வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு நீ மஷூரா செய், கலந்தாலோசனை செய். ஃபைதா அஸம்த, நீ மஷூராவுக்கு பிறகு ஒரு முடிவை உறுதியாக எடுத்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹின் மீது தவக்குல் வை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது தவக்குல் வைக்கிறவர்களை விரும்புகிறான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்து தௌபா 129வது வசனத்தில் நபிகள் நாயகத்தை பார்த்து ஃபஇன் தவல்லவ், நபியே, அவர்கள் உன்னை புறக்கணித்தால் ஃபக்குல் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நீ சொல்லு. அவர்கள் உன்னை புறக்கணித்தால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லு. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் யாரும் இல்லை என்று நீ சொல். தவக்கல் தூ அலைஹி தவக்கல் தூ, அவன் மீதே நான் தவக்குல் வைக்கிறேன் என்று சொல் என்று அல்லாஹ் சூரத்து தௌபா 129வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போல அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கிற மூமின்களை பார்த்து அல்லாஹ் சூரத்து ஆல் இம்ரான் 122வது வசனத்தில் சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று சொல்கிறான். அதே போல சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில் முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதுதான் தவக்குல் வைப்பார்கள் என்று இவ்வாறு சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டு விட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களிடத்திலே அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த வசனங்கள் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கச் செய்யும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீதே தவக்குல் வைப்பார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி மூமின்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே தவக்குல் வைப்பார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறார். இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தவக்குலை வலியுறுத்தி பல்வேறு இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே தவக்குல் வைக்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிற போது அவனுக்கு கிடைக்கிற பயன்கள் மிக பெரியவை. குறிப்பாக சூரத்து தலாக் 2வது 3வது வசனங்களிலே அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹுவை தக்வா செய்து நடக்கிறாரோ அவருக்கு பிரச்சினைகள் கஷ்டங்களிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் உணராத விதமாக அவனுக்கு ரிஸ்கை வழங்குகிறான். உணராத வழிகளில் உணராத இடங்களிலிருந்து ரிஸ்கை வழங்குகிறான். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹுவே போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால் அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை கைவிட மாட்டான். எனவேதான் சூரத்துல் அன்ஃபால் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, யா ஐயுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹு வமனித்தபஅக மினல் முஃமினீன், நபியே உமக்கும் உன்னோடு இருக்கிற முஃமின்களுக்கும் அல்லாஹுவே போதுமானவன். உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய எந்த ஒரு கெடுதியும் எந்த ஒரு சதியும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாது. இப்போ அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை பெறுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய நேசம் அவனுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கும்போது அல்லாஹுடைய நேசத்தை அந்த அடியான் பெறுகிறான். மேலும் அந்த அடியான் அல்லாஹுடைய நேசத்தை பெற்று ஒரு பலமுள்ளவனாக மாறுகிறான். எதிரிகளை வெல்லக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பலத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்குவதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் மீது சரியான முறையில் ஒரு மனிதன் தவக்குல் வைத்தால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவன் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை பெறுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த சமுதாயங்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன. சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களோடு ஒரு சின்ன கூட்டம்தான் இருக்கும். சில நபிமார்கள் வருவார்கள், அவரோடு யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த எடுத்து காண்பிக்கப்படுகிற அந்த சமுதாயங்களுக்குள் சில நபிமார்களோடு ஒரு சின்ன கூட்டம், சில நபிமார்களோடு யாரும் இல்லை. அப்படி இருக்கிற போது ஒரு பெரிய கூட்டம் எடுத்து காண்பிக்கப்பட்டது. அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த கூட்டம் யார் என்று. என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, இது மூசாவும் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் என்று சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டு விட்டு
உந்துரிலல் உஃபுக், மேலே நீங்கள் பாருங்கள் என்று சொல்லப்பட்ட போது அங்கே பார்த்தேன் மிகப்பெரிய ஒரு கூட்டம் மேலே நிறைந்து போயிருந்தது. வானத்தில் எல்லா இடங்களிலும் அவர்கள் நிறைந்து போயிருந்தார்கள். அப்போது இவர்கள்தான் உன்னுடைய உம்மத்தினர் என்று சொல்லப்பட்டது. இவர்களில் 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் நுழைகிறார்கள் என்ற தகவலும் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது. அப்போ அந்த 70,000 பேர் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் இந்த தகவலோடு நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டார்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியிலே, சஹாபாக்கள் மத்தியிலே வந்து சொன்னார்கள், கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போகக்கூடிய அந்த 70,000 பேரும் யாரென்றால், மற்றவர்களிடம் போய் தங்களுக்காக ருக்கியா செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். கேட்டால் சுவர்க்கம் போவார், ஆனால் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போகிற அந்த பாக்கியத்தை இழந்து விடுவார். இப்போ அடுத்தவர்களிடம் போய் தனக்காக ருக்கியா செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டார். ஆனால் செல்ஃபாக தானாக ருக்கியா செய்து கொள்வது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வலா யத்தய்யரூன், சகுனம் பார்க்க மாட்டார்கள். இந்த கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேர் மற்றவர்களிடம் போய் தங்களுக்காக ருக்கியா செய்யுமாறு கேட்க மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள், தீயினால் சுட்டு வைத்தியம் செய்ய மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய ரப்பின் மீது மட்டுமே அவர்கள் தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் சரியான தவக்குலை அல்லாஹ் மீது வைப்பானாக இருந்தால் அவன், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லுவான். மேலும் ஒரு மனிதன் சரியான முறையில் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தால் அவன் அறியாத வழிகளிலெல்லாம் அவனுக்கு ரிஸ்க் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர், நீங்கள் அல்லாஹ்வின் மீது சரியான முறையில் தவக்குல் வைப்பீர்களாக இருந்தால் பறவைகளுக்கு உணவு வழங்குவது போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். அந்த பறவைகள் காலையிலிருந்து தங்களுடைய கூண்டுகளை விட்டு வெளியேறுகிற போது வெறும் வயிற்றோடு வெளியேறுகின்றன, திரும்பி வரும்போது வயிறு நிறைய உணவை பெற்று கொண்டு வருகின்றன. இவ்வாறு உங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் தருவான். எப்போதென்றால் நீங்கள் அல்லாஹின் மீது சரியான முறையிலே தவக்குல் வைத்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்தால் அவருக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது, அவருடைய பிள்ளை குட்டிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, ஷைத்தானிடமிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லுகின்றன. ஒரு மனிதர் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்தால் மிகப்பெரிய மன அமைதியை அவருடைய வாழ்க்கையிலே பெறுவார், மன நிம்மதியை பெறுவார். எனவே நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய இந்த தவக்குல் என்கிற இந்த அமலை மிக கவனமாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தவக்குல் வையுங்கள், தவக்குல் வைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவோம். சிலர் அதை இலகுவாக தவக்கல் து அலல்லா என்று சொல்லுவார்கள். தவக்கல் து அலல்லா என்றால் நான் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து விட்டேன் என்பது அதனுடைய அர்த்தமாகும். தவக்கல் என்று சிலர் சொல்லுவார்கள், அது தவறு. தவக்குல் என்பதுதான் காஃபுக்கு லம்மா வைத்து தவக்குல் என்பதுதான் சரியானது. ஆனால் ஒரு வினை சொல்லாக அதை சொல்லும்போது தவக்கல் து அலல்லா என்று சொல்வது. இந்த தவக்குல் என்றால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கிற போது அரபு மொழியில் இதற்கு இவ்வாறு வரைவிலக்கணம் சொல்லுகிறார்கள். இத்ஹாருல் அஜ்ஸி வல் இஅ்திமாது அலல் கைர், தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி வேறொன்று மீது தங்கியிருப்பது. தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி இன்னும் ஒன்றில் தங்கியிருப்பது தான் தவக்குல், டிபெண்டிங் என்று அரபு மொழியில் இதற்கு கருத்து சொல்லப்படும். குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துகிற தவக்குல் எது என்று கேட்டால் இதற்கு
இமாம்கள் பல்வேறு வரைவிலக்கணங்களை தருகிறார்கள். உதாரணமாக இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன தவக்குல் அப்தி அலா ரப்பிஹி அன் யஅலம அன்னல்லாஹ ஹுவ திகதுஹு. அதாவது ஒரு அடியான் தன்னுடைய ரப்பின் மீது தவக்குல் வைக்கிறான் என்றால் அர்த்தம் அவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்வதாகும் என்று சொல்கிறார்கள். அதே போல இமாம் ஜுபைதி ரஹிமஹுல்லா என்ற அறிஞர் சொல்கிறார், அத்தவக்குலு அஸ்ஸிகத்து பிமா இன்தல்லாஹி தஆலா. அல்லாஹ்விடம் இருக்கிற விஷயத்தில் நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்விடத்தில் உள்ளதின் மீது நம்பிக்கை வைத்து மனிதர்களிடத்தில் உள்ளவற்றில் நம்பிக்கை இழந்து விடுவதுதான் தவக்குலாகும் என்று அவர் சொல்கிறார். ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு எல்லா வரைவிலக்கணங்களையும் உள்ளடக்கிய ஒரு அழகிய வழிமுறையை வரைவிலக்கணத்தை முன்வைக்கிறார்கள். அத்தவக்குலு ஹுவ சிதுகுல் இஅ்திமாதி அலல்லாஹ் ஃபி ஜல்பில் மனாஃபிஇ வ தஃப்இல் மதார்ரி மஅ ஃபிஇலில் அஸ்பாபில்லதி அமரல்லாஹு பிஹா. அதாவது நன்மைகளை பெறுவதிலும் கெடுதிகளை தடுப்பதிலும் காரண காரியங்களை அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிற காரண காரியங்களை எடுத்த நிலையில், செய்த நிலையில் அல்லாஹின் மீது ஒருவன் உண்மையான நம்பிக்கையோடும் பொறுப்பு சாட்டலோடும் இருப்பதுதான் தவக்குல் என்கிறார்கள். இங்கே ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் பல விஷயங்களை சொல்கிறார்கள். அதில் ஒன்று மிக முக்கியமாக, தவக்குல் என்பது நன்மையான விஷயங்களை அடைந்து கொள்வது. ஒரு பொருளாதாரம், கல்வி, குழந்தை பாக்கியம், பதவி, அதிகாரம் எதுவாகவும் இருக்கலாம், அதை அடைந்து கொள்வது. அதே போல கெடுதிகளை விட்டு தடுப்பது. நமக்கு ஏற்பட போகிற ஒரு ஆபத்து, ஒரு கொலை அச்சுறுத்தல், அல்லது ஒரு மிரட்டல், அல்லது பொருளாதார நெருக்கடி, அல்லது ஒரு நோய், இவற்றை தடுப்பது. இவற்றிலே காரண காரியங்களை எடுத்த நிலையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வலியுறுத்தக்கூடிய காரண காரியங்களை எடுத்த நிலையில் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பதுதான், அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டுவதுதான் தவக்குல் என்று சொல்கிறார்கள். அல்லாஹின் மீது தவக்குல் வைப்பது என்பது வெறுமனே ஒரு மூடத்தனமான அடிப்படையில் இருக்கக்கூடாது. சிலர் இருக்கிறார்கள், நோய் வரும், வைத்தியம் செய்ய மாட்டார்கள், மருந்தெடுக்க மாட்டார்கள், டாக்டரிடம் போக மாட்டார்கள், அல்லது வேறு ஏதாவது ஹதீஸ் சொன்ன அல்லது சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மருந்துகளை பயன்படுத்த மாட்டார்கள். நான் அல்லாஹ்வில் தவக்குல் வைத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். இதை தவக்குல் என்று சொல்வதில்லை, இதற்கு சொல்வது தவாக்குல். இதற்கு சொல்வது என்ன? தவாக்குல். அதே போல இப்போ எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கும், படிக்க மாட்டார்கள், நான் துவா கேட்டிருக்கிறேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். இது தவாக்குல். பொருளாதாரத்தை தேடி வெளியே இறங்காமல் வீட்டிலே உட்கார்ந்து கொள்வார்கள், கேட்டால் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். இது தவக்குல் கிடையாது, இது தவாக்குல். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையான தவக்குல் என்பது காரண காரியங்கள், அல் குர்ஆனும் சுன்னாவும் இதை வலியுறுத்துகின்றன. அந்த காரண காரியங்களை எடுத்துக்கொண்ட நிலையில்தான் நாம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹின் மீது உண்மையான தவக்குல் வைத்த ஒரு மனிதரை யாரும் காண்பிக்க முடியாது. அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகிற போது அவர்கள் வெறுமனே தவக்குல் வைக்கிறேன் என்று மடத்தனமாக வீட்டை விட்டு வெளியிறங்கவில்லை. ஹிஜ்ரத்துக்கு முதல் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்தார்கள். ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை படித்திருக்கிற எல்லோருக்கும் தெரியும். ஹிஜ்ரத் செய்வதற்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்கள். பயணத்தோழனாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்பாடு செய்தார்கள். வழிகாட்டுவதற்காக ஒருவரை ஏற்பாடு செய்தார்கள். சவுர் குகையிலே தங்கியிருக்கிற போது உணவு கொண்டு வந்து தருவதற்கு ஒரு ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுடைய ஒட்டகத்தின் காலடிகளை மறைப்பதற்காக ஆடுகளை கொண்டு வந்து
அந்த வழியை அடைப்பதற்காக அந்த அடையாளத்தை அழிப்பதற்காக ஏற்பாடு செய்தார்கள். இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டுத்தான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து கொண்டு ஹிஜ்ரத் போனார்கள். அதுபோல உஹது யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சிலே 2 கவசங்களை அணிந்து கொண்டார்கள். 1 அல்ல 2 கவசங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறேன் என்று மடத்தனமாக அவர்கள் வெறுங்கையோடு போய் நிற்கவில்லை. உஹதுக்கு செல்வதற்கு தேவையான எல்லா திட்டங்களையும் தீட்டி ஆயுதங்களையும் எடுத்து அடுத்த எதிரிகளுடைய ஆயுதம் தன்னை தாக்கக்கூடாது என்பதற்காக 2 கவசங்களை அவர்கள் அணிந்து கொண்டார்கள். அதே போல மக்கா வெற்றிக்கு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையின் மீது ஒரு இரும்பாலான ஒரு தொப்பியை அவர்கள் அணிந்து கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப தவக்குல் என்பது காரண காரியங்களை எல்லாம் எடுத்த நிலையில் அல்லாஹ்வின் மீது வைக்கிற உண்மையான நம்பிக்கை தான் தவக்குலாகும். இப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்ய வேண்டும். பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி தான் உன்னுடைய ஒட்டகத்தை கட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வை என்ற செய்தி. இப்போ ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால் மடத்தனம். அது அசுத்தமாக இருந்து கொண்டு நான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தனக்கு நோய் வந்த பிறகு அல்லாஹ் என்னை காப்பாற்றவில்லை என்று சொல்வது மடத்தனம். நோய் வந்தால் ருக்கியா செய்யாமல் அல்லது நபி வழி மருத்துவங்கள் செய்யாமல் அல்லது ஏனைய மருத்துவங்களை செய்யாமல் படுத்துவிட்டு நோய் அதிகரித்த பிறகு நான் அல்லாஹ்வில் தவக்குல் வைத்திருக்கிறேன் என்று சொல்வது மடத்தனமாகும். தொழிலுக்கு போகாமல் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து கொண்டு நான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருக்கிறேன் என்று சொல்வது மடத்தனமாகும். இதற்குத்தான் தவாக்குல் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில் காரண காரியங்களை எடுத்த நிலையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவதுதான் தவக்குல். இது உள்ளத்தால் செய்ய வேண்டிய ஒன்றாகும். இந்த தவக்குலை பாதிக்கிற விஷயங்கள் சில நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். உதாரணமாக சகுனம் பார்ப்பது. சகுனம் பார்ப்பது தவக்குலை பாதிக்கும். எனவேதான் சகுனம் பார்ப்பது ஷிர்க் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகுனம் அதாவது முன்னால் பூனை போய்விட்டது, அல்லது ஒரு விதவை பெண் குறுக்கறுத்து விட்டார், அல்லது ஒரு மரம் முறிந்து விழுந்து விட்டது என்று ஏதாவது ஒன்றை சொல்லி பிரயாணத்தை நிறுத்துவது, அல்லது செய்யப்போன காரியத்தை இடைநடுவில் விடுவது என்பது சகுனம் பார்ப்பதாகும். இது தவக்குலை பாதிக்கக்கூடியது. நாம் பிரயாணத்துக்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டு போகிற போது ஒரு பூனை குறுக்கறுக்கிறது, அது கலாக்கதிர். நாம் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விதவை பெண் போகிறார், அதாவது விதவை பெண் போகிறார், அவ்வளவுதான். அதற்காக பிரயாணத்தையோ நம்முடைய வேலையோ போஸ்ட்போன் பண்ணவோ ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த சகுனம் பார்ப்பது என்பது தவக்குலோடு முரண்படக்கூடிய, தவக்குலை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல ஜோசியம் பார்ப்பது, குறி பார்ப்பதும் கூட, அந்த ஜோசியம், குறி, சாஸ்திரம் என்று சொல்கிற இந்த விஷயமும் தவக்குலோடு முரண்படக்கூடியது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோசியம் பார்ப்பதை ஷிர்காகவும் குஃப்ராகவும் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தவக்குலை பாதிக்கிற இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம்தான் இந்த தாயத்து கட்டுவது என்பது. இப்போ தாயத்து கட்டுவது என்பது நம்முடைய சமுதாயத்தில் இன்றும் கிராமப்புறங்களிலும் சில நேரங்களில் நகரப்புறங்களில் உள்ள மார்க்க அறிவில்லாத மக்களிடமும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கழுத்திலே, கையிலே, இடுப்பிலே பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று ஏதாவது ஒன்றை ஓதி கட்டிக்கொள்கிறார்கள். இவ்வாறு தாயத்து கட்டுவது ஷிர்காகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் நோய் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும், மருந்தெடுத்துக்கொண்டு, தாயத்து கட்டி கொண்டல்ல. அதே போல வீடுகளுக்குள் சிலர் என்ன செய்வார்கள் என்றால், வீட்டை பாதுகாப்பதற்காக வீட்டு மூலைகளில் சிறிய பொட்டில்களிலே ஏதாவது
இந்த இந்த ஏமாற்று பேர்வழிகள் இருக்கிறார்கள். அது சில நேரங்களில் தொப்பி தாடி தலப்பாகையோடும் இருப்பார்கள், சில நேரங்களில் இந்த மார்க்க அறிஞர்கள் என்கிற பெயரிலும் இருப்பார்கள். இவர்கள் என்ன பெயரில் இருந்தாலும் ஏமாற்று பேர்வழிகள், இவர்கள் அயோக்கியர்கள். ஏனென்றால் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்ற விஷயத்தை இவர்கள் மக்களை ஏமாற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கழுத்தில் இடுப்பில் கையில் போடுகிற அது வீடுகளில் வாகனங்களில் நஅூது பில்லாஹ் இப்படி தாயத்துகளை தொங்க விடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இது தவக்குலுக்கு முற்றும் முழுக்க முரணானதாகும். அதே போல இந்த கற்களை கொண்டு மரங்களை கொண்டு பரக்கத் தேடுவதில் குறிப்பாக இப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னால் இந்த அந்த பெரிய பெருமதியான கற்கள் இருக்கின்றன, ஜெம்ஸ். அந்த கற்களில் சில பரக்கத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அதாவது இந்த கல் அணிந்தால் இது கிடைக்கும், இந்த வகையான மாணிக்கக்கல்லை நாம் பயன்படுத்தினால் இது கிடைக்கும், நவரத்தினங்களை அணிந்தால் இது கிடைக்கும் என்று சொல்வதும் தவக்குலுக்கு முரண்படக்கூடிய ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை நம்ம புரிய வேண்டும். அதுபோல சில நேரங்களில் சில மரங்களை அவ்வாறு வைத்துக் கொள்வார்கள், சில கற்களை வைத்துக் கொள்வார்கள். இவைகளெல்லாம் ஷிர்கானவை, தவக்குலோடு முரண்படக்கூடிய காரியங்களாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தவக்குல் என்பது உள்ளத்தினால் நாம் செய்ய வேண்டிய அமலாகும். இந்த உள்ளத்தினால் நாம் செய்யக்கூடிய இந்த அமலை சரியான முறையிலே புரிந்து நாம் செய்தால் இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு மன அமைதியும் இருக்கும். நிச்சயமாக தவக்குல் வைக்கிறவர்களை அல்லாஹ் கைவிடவே மாட்டான். இதற்கு சிம்பிளான 2 உதாரணங்கள். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே தூக்கி போட்ட போது அவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், அவனே பொறுப்பு சாட்டுவதற்கு மிகவும் சிறந்தவன் என்று சொன்னார்கள். அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து சுபஹான் அல்லாஹ், நெருப்பை அல்லாஹ் அவர்களுக்கு குளிராகவும் பாதுகாப்பாகவும் மாற்றியதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக ஃபிரௌன் துரத்தி கொண்டு வந்த நேரத்திலே முன்னால் கடல் வருகிறது, பின்னால் ஃபிரௌனும் அவனுடைய படையும் நிற்கின்றது. இந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய தவக்குலுக்கு கொடுத்த பரிசு, மூசாவே உன்னுடைய கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடி என்றான். அடித்தார்கள். கடலில் பல வழிகள் பிறந்து வந்தன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலை போல வழிகளாக மாறியது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த உயர்ந்த அமலை சரியான முறையில் நாமும் அறிந்து நம்முடைய உள்ளங்களிலும் இந்த தவக்குலை சரியாக கொண்டு வந்து எல்லா நிலைகளிலும் காரண காரியங்களோடு அல்லாஹின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.